சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். சிறுமியின் தாயாருக்கே தெரியாமல் எரிக்கப்பட்ட சிறுமியின் உடல், பத்திரிகையாளர்கள் மூடி மறைக்கும் உண்மை. மது அருந்தியதாக சிறுமியின் தாயார் மீது பரப்பப்படும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த சிறுமியின் தாயார். இப்படி பல்வேறு மர்மங்கள் நிறைந்த இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். வணக்கம். நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சிறுமியோட உடல் இன்னைக்கு தாயாருக்கே தெரியாம எரிக்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த அவசரம்? ஒரு சைடு பாத்தீங்கன்னா சிறுமியோட தாயார் நீண்ட காலமாக அவங்க போராட்டம் பண்ணிட்டு வராங்க. கடந்த 3 நாட்களாகவே என் குழந்தைக்கு நீதி கிடைக்கணும், அது வரையுமே நான் பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அந்த குற்றவாளி யாரு எனக்கு நிரூபிங்க, இந்த குற்றம் தான் சொல்லி எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு சைடு ஸ்ட்ராங்கா நிக்க, அவசரமாக சிறுமியின் தாயார் தான் சைன் போட மறுக்கிறாங்கன்னு சொல்லி சிறுமியோட தந்தையை கூட்டிட்டு போயிட்டு பின்வாசல் வழியாக இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சைன் வாங்க வச்சு குழந்தையோட உடலை எரிச்சிருக்காங்க. அந்த தாயார் இங்க கதறாங்க. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா நடந்த வன்கொடுமையே அவங்களால இன்னுமே ஏத்துக்க முடியல. அவங்க இன்னும் அந்த துக்கத்திலே இருக்கிறாங்க. ஒரு சைடு இப்படி இருக்க போது தாய்க்கே தெரியாம தன்னோட குழந்தைய தன் கண்ணிலே காட்டாம இப்படி எரிச்சிருக்கிறதுக்கான அவசியம் என்ன? இதுதான் அவங்க பிரஸ் மீட் வச்சு கதறி அழுறாங்க. எதற்காக இவ்வளவு அவசரம்? ஏன்னா இதுவரையுமே ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்கள் இல்ல ஏதாவது ஒரு ஊடக நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்களா இதனாலதான் இவங்க குற்றவாளி நாங்க நிரூபிச்சிருக்கோம், இந்த தடவை எல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லி எதுவுமே இதுவரையும் வெளிப்படையாக நிரூபிக்கவில்லை. இப்படி இருக்கும் பட்சத்துல கேஸ் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க உடலை போய் கொண்டு போய் எரிக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன? நாளைக்கே இந்த கேஸ் சம்பந்தமாக வேறு மறுகுணத்துல இந்த கேஸ் திரும்ப பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குற்றவாளி நான் இல்லைன்னு சொல்லி ஏதாவது விஷயங்களை பண்ண வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல இந்த உடலை மறுபடியும் உடற்கூறாய்வு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த குழந்தை உடலை யாருக்குமே தெரியாம எரிச்சிருக்கீங்க. அப்ப நாளை பின்ன இந்த கேஸ்ல அப்ப எந்த மாதிரியான தகவலை நீங்க மறைக்க பாக்குறீங்க? இதுதான் அவங்க பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறாங்க. சோ இப்படி அந்த குழந்தையோட தாயார் கதறிக்கும் இந்த பட்சத்துல இன்னொரு அம்மா ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா பத்தி எனக்கு தெரியும், அவங்களுக்கு குடிக்கிற பழக்கம் நிறையவே இருக்கு, அதனால அவங்க ஒரு தவறான ஒரு பெண் தான்ற மாதிரி இவங்க சித்தரிச்சு வீடியோ போடுறாங்க. எதற்காக இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு விஜய் ரசிகையாக இருப்பாங்க. அதாவது எங்க அண்ணனோட ஆட்சியில எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாது, இந்த எல்லாத்துக்குமே காரணம் அவங்க பெற்றோர் தான், அந்த அம்மா தான் குடிக்காரின்ற மாதிரி தவறான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த அம்மா எனக்கு தெளிவா பிரஸ் மீட்ல சொல்றாங்க, நான் எதுக்குங்க குடிக்கணும், நீங்க குடிச்சேன்னு சொன்னாலுமே அந்த குடும்பத்துல நான் மட்டும் தான் இருக்கிறேன்னா. அவங்க தெளிவா சொல்றாங்க, என்னோட கணவருக்கு மது அருந்துற பழக்கம் அதிகமாவே இருக்கு, அவர் ஜூஸ்ல என்னத்தை கலந்து வச்சிருந்தாரு, நான் ஆல்ரெடி இந்த துக்கத்துல நான் ஒரு உடல்நிலை சரியில்லாம இருந்தேன், அந்த டைம்ல வெயிலின் காரணமாக நான் அதை எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல நான் மயக்கம் அடிச்சுட்டு எனக்கு அது மட்டும் தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2 கேஸ் இருக்கு. ஒண்ணு, அந்த அம்மா குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடிச்சதாகவே இருக்கட்டும், என்ன தவறு? இந்த வழக்குக்கும் அவங்க குடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அவங்க இன்டென்ஷனா குடிக்கல, அவங்க தவறுதெல்லாம் குடிச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்கணும் நியாயமா பார்த்தனா, அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, நீங்க குடிச்சலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, நீங்க குடிச்சது உண்மைதானா? உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்களே, இன்னொரு கல தொடர்பு இருக்குன்றாங்களே, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் கரெக்டான்ற மாதிரி இந்த கோணர்ல பத்திரிகையாளர்கள் கொஸ்டின் கேட்கறாங்க. ஏமா அந்த அம்மா குடிச்சே இருக்கட்டும் குடிக்காம இருக்கட்டும், அது அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம், அதையா நீங்க இப்ப கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க பத்தி கேட்கறதுக்கு. உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, என்ன தகவல்கள்லாம் காவல்துறை கொடுத்தாங்க, முதலமைச்சர் உங்களை தொடர்பு கொண்டாங்களா, நிவாரணம் பத்தி எதனா பேசினாங்களான்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே விட்டுட்டு நீங்க தான் குடிச்சிங்களான்ற கோணத்துல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? என்னதான் இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, அதையும் மீறி நீங்க செயல்படுறீங்க. சரி, பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்க, சமூக வலைத்தளங்கள்ல விஜய் ரசிகர்கள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி இவங்க நடந்த காரணத்துக்கெல்லாம் விட்டுட்டு தாயை பிளேம் பண்ண பார்த்தாங்களோ அதே விஷயத்த டிவி தொலைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இறந்து போன குழந்தைகள் மேல தூக்கி போடுறாங்க. அதாவது என்ன விஷயம் நடக்கட்டுமே, எங்க சிஎம் எப்படி பொறுப்பாவாரு, அந்த குழந்தை ஒரு மிட்டாய் காசைப்பட்டு போயிட்டு பண்ணுச்சு, அது தப்பு தான், அந்த குழந்தை போனா எங்க சிஎம் என்ன பண்றோம்னு சொல்லி அருவறுக்கத்தக்க விஷயங்களை பேசுறாங்க. அந்த இறந்து போன குழந்தைக்கு என்ன தெரியும், நம்ம அது விரும்பிதான் போச்சுன்னு சொல்லி கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இன்னும் விஜய் ரசிகர் பெண்கள் என்ன வீடியோ போடுறாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருந்துச்சு, அதனால அவங்க அம்மா உடந்தையான்ற அளவுக்கு இன்டர்நெட்ல பேசுறாங்கன்னா, எதற்காக இவ்வளவு ரசிகர் மோகம்னே சுத்தமா புரியலங்க. அந்த குழந்தைக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? தொடர்ந்து இன்டர்நெட்ல எதை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த அம்மா குடிச்சிருந்துச்சு, அந்த அம்மா குடிச்சிருந்துச்சு, இதை பத்தி எதுக்கு பேச இப்ப காவல்துறை கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எரிக்கப்பட்டிருக்கே என்ன நிகழ்வுன்னு சொல்லி கேட்கும் போது காவல்துறை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சரியான தகவல்கள் வருதா? ஏன்னா அந்த அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என் குழந்தைய எனக்கு தெரியாது, நடுராத்திரி போன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை கிடைச்சிச்சு, என் கண்காணிப்புல தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நான் நிம்மதியா இருந்தேன்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த மாதிரி நள்ளிரவுல போன் பண்ணி குழந்தை கிடைச்சிச்சு பத்திரமா இருக்குன்னு சொல்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிட போது, ஒரு குடும்பம் இதனால தாங்க முடியாதுன்னு சொல்லி நீங்க முட்டு கொடுக்குற ரீசனாவே இருந்தாலுமே
அதுக்கு ஒரு காரணம் இருந்தா திடீர்னு குழந்தையே காரணம் நான் எரிச்சிட்டேன்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு தவறான விஷயமா இருக்கு. அப்ப இங்க ஏதோ ஒண்ணு மறைக்கப்படுது. இது குறித்து ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த வீடியோ நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். என்ன மாதிரியான ஒரு பதற்றமான சூழ்நிலையில தமிழகம் இருக்கு, இது எவ்வளவு ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அந்த ஒரு உயிரிழந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு சொல்லி எதுவுமே யோசிக்காம நம்ம பிரஸ் மீட்டை கொடுக்க போறாங்க போல. கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து மைக்கெல்லாம் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு உயரமா சாந்தி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஒரு டவுட்டா இருக்குன்னா, அவ்வளவு மைக் இங்க இருக்கு, அந்த எந்த மைக்கிலுமே சரி அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கவர் பண்ணலையா? ஊடகங்களே இது வெளியே வந்துச்சு, தொலைக்காட்சி நிறுவனங்களே இது வெளியே போடுறாங்க அந்த மாதிரி சிரிச்சுன்றத. ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லி அவங்க போடவே இல்லை. எல்லா தலைவர்களும் பேசும்போது எந்நேரமும் மைக் வந்து கரெக்டா ஆன்லயே இருக்கும். அவங்க ஏதாவது அவங்களுக்குள்ள கிசுகிசுப்பு பேசுகிறாங்களான்ற மாதிரி அவ்வளவு நுண்ணிப்பா கவனிச்சு அதை வந்து ஹெட்லைன் ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்போ உங்க கீழே இருந்த ஊடகங்கள் எல்லாமே அமைதியா இருக்கு. சரி ஒரு மைக் விடுங்க, அவ்வளவு மைக் இருக்கு, யாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணலையா? இப்போ மைக் ஆன் இருந்தாலே கேமரா ஆன்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஊடகங்கள் நிக்குதுன்னா அப்ப யாருக்கு சாதகமாக ஊடகங்கள்லாம் இருக்கு? சரி அந்த ஐஜி அம்மாக்கே வருவோம். அதாவது உங்க வீட்டுல ஒரு சம்பவம் இப்படி நடந்தா நீங்க சிரிப்பீங்களா? இப்ப நீங்க காமனா ஒரு விஷயம் சொல்லலாம், எங்க இப்ப நம்மளுக்கு இவ்வளவு கோவம் வருதுல, அவங்களுக்கு வந்து இவ்வளவு உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு காவல்துறையில வந்து பல வருஷமாக இருக்கிறாங்க. இது மாதிரி அவங்க நிறைய கேஸ் பார்த்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் இருக்கும்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, அப்படியே இருந்தாலுமே எது மாதிரியான கேஸை நீங்க வந்து பிரஸ் முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நீங்க வந்து இதை ஒரு உணர்வுபூர்வமாக நீங்க சொல்லும் போது ஓகே, காவல்துறை நம்மளுக்காக இருக்கு, இதுக்கப்புறமே வந்து இந்த சம்பவம் நடக்காம அவங்க பார்த்துப்பாங்கன்ற வார்த்தையை மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது என்ன சினிமா ஷூட்டிங்கா? இப்ப கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீட் அப் நடக்குது, நான் சிரிச்சுக்கிறேன், சிரிச்சு முடிச்சுட்டு பிரஸ் மீட் அப் வந்து ஆன் பண்ணி வச்சுதான் இப்ப ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சு நல்லா வெறப்பா பேசினா நீங்க உண்மையான ஒரு காவல் அதிகாரியா இருப்பீங்களா? இந்த பணிக்கு வரதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த பணிக்கு நீங்க எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு உணர்வுபூர்வமாக செயல்படணும். ஒரு பெண்ணாகவே இருந்துட்டு நீங்க இப்படி பண்ணதுன்றது யாருமே தர ஆக்ஷனே எடுக்கல. அட்லீஸ்ட் அந்த அம்மா வந்து ஒரு பணியிடை மாற்றமாவது செய்யணும். ஏன்னா இன்னும் இப்படி ஒரு பிரஸ் மீட் அப் நடந்துட்டு இருக்கு, நீங்க கப்பான்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கே வந்து ஒரு தேசிய தலைவர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஐஜி அம்மா சிரிச்சிட்டு இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அவங்கள பணியிட நீட்டம் செய்யுங்க, அவங்க தப்பு பண்றாங்க மாதிரி நீங்க கொதிச்சு வந்துட மாட்டீங்க. அப்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு அரசு அதிகாரி நடந்துக்கணும்ன்றது ஒரு விதிமுறையா இல்லையா? அதையும் தாண்டி இவங்க செயல்படுறாங்க. இதுக்கும் விஜய் ரசிகர் என்ன பண்றாங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம போறாங்க. அந்த குழந்தை அங்க பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது, குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி இதுவரை யாருமே பேசல. அவங்க அரசை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அது ஏஐ வீடியோன்னு சொல்லி மனசாட்சியே எல்லாம் பேசுறாங்க. அதை வெளியிட்ட தொலைக்காட்சி நிறுவனமே, அந்த செய்தி நிறுவனமே வந்து இது ஏஐ வீடியோ இல்ல, உண்மையான வீடியோன்னு போட்டிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், இவங்களுக்கு பேர் சொன்னா தெரியாது, இந்தியாவிலே உலகத்திலே கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே இருந்தே இவங்க தான் முதல் பெண் அமைச்சர் சொன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட வந்து பிரசித்தை பத்தி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளவு வன்கொடுமை நடக்கப்பட்டிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது சிரிச்சுட்டே சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க வேண்டிய காரணம் இதுல எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ரீல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க மனசுலனா, பாரா நம்ம இவ்வளவு இப்படி இருந்தோம், நம்மளே நோக்கி வந்து இவ்வளவு கேமராலாம் வருது, இவ்வளவு மைக்கெல்லாம் வருது, அப்ப நம்ம ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. கொஞ்சம் சிரிச்ச மெடிக்கா வச்சுப்போம், நம்ம என்ன விஷயத்த பேச போறோம், நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து எவ்வளவு சீரியஸான விஷயம் எதுவுமே பார்க்காம அந்த அம்மா கக்க புக்கன்னு சிரிக்கிறாங்களே. உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நடந்திருந்தா இந்த சிரிப்பு வருமா? இதுக்கு வர அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. என் உடல் மொழியே அப்படிதான், நீங்க அதை தவறா சித்தரிக்கிறீங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உங்க உடல் மொழியை நாங்க யாருமே பார்த்ததே இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ண விடலன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கத்தி பேசுறீங்க? இதுதான் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற விஷயமா? பெண்கள்ன்றதா இப்படி பண்றீங்க? எனக்கு ஓட்டு போட்டு காட்டுங்க, பெண்களோட சக்தி என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்ப உங்களோட உடல் மொழி என்னவா இருந்துச்சு? உங்களை பிரச்சாரம் பண்ண விடலன்ற காரணத்தினால உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதுல்ல, அப்ப அவ்வளவு உடல் மொழி உங்களுக்கு அவ்வளவு வெறப்பா வருதுல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல அன்னைக்கு நீங்க சிரிச்சுட்டு வந்தீங்க, என்ன பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க, எனக்கு சந்தோஷமா, அப்படியா பேசுவீங்க? அப்போ உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா நீங்க அவ்வளவு விஷயமா நீங்க வந்து உடல் மொழியில வெறப்பா காட்டிக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் சிரிச்சேன்றது எவ்வளவு ஒரு தவறான விஷயம். சரி, இவங்களை விடுங்க, பெண் அமைச்சர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் சொல்றாங்க, இவங்க தான் தாவே காட்சியில வந்து நான் 5 பெண் அமைச்சர்கள் 4 பெண் அமைச்சர்கள் சொல்றாங்களே, அதுல ஒரு அமைச்சர் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எல்லாமே நல்லா தானே இருக்குன்றாங்க. அதாவது சட்ட ஒழுங்கு நல்லா இல்லைன்னு சொல்லிதான் சிஎம் விஜய் அவர்களே ஆட்சிக்கு வந்தாரு. இப்படி ஆட்சிக்கு வந்து எனக்கு தொடர்ந்து இந்த 15 நாள்ல பாத்தீங்கன்னா 26 கொலைகள் கிட்ட 19 பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இதுக்கு என்ன காரணம் சொல்றீங்கன்னு கேட்டா சட்ட ஒழுங்குலாம் சரியா இருக்குன்ற மாதிரி அவங்க ஜஸ்ட் லைக் தான் சொல்லிட்டு கடந்து போறாங்க. இப்படி யாருமே பொறுப்பு இல்லாம பேசுறாங்க. இப்ப யார்கிட்ட தாங்க நாங்க போய் கேட்கணும் பாத்தீங்கன்னா சின்ன எம்எல்ஏல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சம்பவ இடத்துக்கு எம்எல்ஏ போறாரு. அவரு போயிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்து போறாரு. அவர் போயிட்டு அழுகுறாரு போல உட்காந்துட்டு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எள்ளுவாய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையன்ற மாதிரி சினிமா பாடல்களை போட்டு அந்த வீடியோக்கு ஹைப் ஏத்தி லைக்ஸ் போட்டு ஷேர் போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு சூழ்நிலை! இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் போட்டு அந்த மியூசிக் போட்டு இந்த ரீல்ஸ் போட வேண்டிய இடமா இது? அவர் அழுறாரு. இப்ப தாவேக தொண்டர்கள் யாருமே கேட்கலையா? இதெல்லாம் வந்து நடிப்பறக்கன்னு சொல்லியா? அன்பில் மகேஷ் வந்து அவர் வந்து ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. பல்வேறு மாணவர் கூட அவர் பழகி இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஸ்பாட்டுக்கு நைட்டே போனவர் அன்பில் மகேஷ். அதனால கண் எதிர அத்தனை குழந்தைகள் இறந்திருக்கிறத பார்த்து அன்பில் மகேஷன் இல்ல யாரா இருந்தாலுமே கண்ணு கலங்கிருக்கும். அவர் ஒரு மனுஷன்ற அந்த அடிப்படை உணர்வுல அவர் அழுறாரு. ஒன்னும் பிரஸ் மீட் முன்னாடி சிரிக்கல, ரீல்ஸ் போடல, எதுவுமே பண்ணல. அவர் அழுததுக்கு நடிப்பறக்கன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ போயிட்டு அழுகுறாரு. அதுக்கு கீழே ஏன் நீங்க வந்து நடிப்பறக்கன்னு சொல்ல மாட்டீங்க? இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா போற விஷயத்த வந்து ரீல்ஸா மாத்துறது. பெண் அமைச்சர்கள்ட்ட போய் கேட்டனா அவங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்றாங்க. இன்னொரு அம்மா சிரிக்கிறாங்க. சரி காவல்துறையை நம்பி போனா அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களும் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி யார்கிட்ட தான் கேட்கறது? எல்லாருமே யாருக்காக ஓட்டு போட்டும்? ஒரே முகத்துக்காக தான் ஓட்டு போட்டும். ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் தான் பேசியிருந்தாரு. என்னன்னா எல்லா வீட்லயும் நான் இருக்கிறேன், நான் விஜய், கோயம்புத்தூர்ல விஜய், சென்னையில விஜய், விழுப்புரத்துல விஜய், காஞ்சிபுரத்துல விஜய்னு சொல்லிட்டு அவர் தான் ஓட்டு கேட்டாரு. இருக்கிற எல்லா குழந்தைகிட்ட போய் ஓட்டு வர கேட்டாரு. இந்த விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்ற மாதிரி. நான் வந்துட்டா பெண்கள் எல்லாமே என் தங்கச்சிங்க, என் அம்மாக்கள், நம்ம எல்லாம் நிறைய விஷயம் பேசினாரு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல உங்க மூச்சுக்காக தானே ஓட்டு போட்டாரு. சரி அவர்கிட்டயாவது போய் கேட்போம். ஏன்னா இங்க இருக்க யாருமே சரியான தகவலை கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே அலட்சியமா இருக்காங்கன்ற பட்சத்துல அவர்கிட்ட போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க முயன்ற போது என்ன நடந்துச்சு நம்மளுக்கே தெரியும். தெரிந்து ஓடுறாரு. எப்படி மோடி அவர்கள் நார்வேல அடிச்சு ஓடினாரோ அதே மாதிரி இவர் மேல ஏதோ தீவிரவாதிகள் அட்டாக் பண்ண வந்தது மாதிரி தப்பிச்சு ஓடுறாரு. செங்கோட்டை என்ன பண்றாருன்னா ஓகே அவருக்கு ஒரு பேராபத்து வந்துருச்சு, அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி கூடத்தை விலைக்கு கூட்டிட்டு போறாரு. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. குறிப்பிட்டு ஒரு குறைந்தபட்சம் சொல்ல போனா என்ன கேள்விகளை உங்களை பார்த்து வச்சிருவாங்க? என்ன கேட்பாங்க? இந்த மாதிரி நாசால என்ன ராக்கெட் போச்சு நான் கேட்க போறாங்க. நீங்க பயந்து ஓடுற அளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் என்ன எடுத்தீங்க? இந்த மாதிரி சிறுமிக்கு வன்கொடுமை நடந்துச்சு, அந்த குடும்பத்துக்கு வந்து என்ன இழப்பீடு தர போறீங்க? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதுக்கப்புறம் உங்களோட சிங்க பெண் அதிரடிப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்க போகுதுன்னு சொல்லி இந்த கேள்விகளை விட்டா எந்த கேள்வியை இந்த சூழ்நிலையில கேட்க போறாங்க? எதற்காக இப்படி தெரிச்சு ஓடணும்? ஆக மொத்தமா பாத்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து இதுவரையுமே ஒரு ஒழுங்கான பதில்ன்றது வெளியே வரவே இல்லை. அது அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சிஎம் முதல்வராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு அலட்சியமான முறையில செயல்படுறாங்க. இதுக்கும் சில விஷயங்கள், அதாவது இந்த தாவேகா ரசிகருக்கு ஒரு படி மேல எவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா இது திமுகவோட சதின்றாங்க. எப்பா எவ்வளோ விஷயங்கள் பேசுறீங்க. ஏன்னா மின்தட்டுக்கு காரணமே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்க சொன்னீங்க. அதுக்கு கூட அமைதியா இருந்துட்டாங்க. இதுக்குமே நீங்க சொல்லும் போது ஓகே உங்க புத்தி இவ்வளவுதான்ற மாதிரி நம்ம இருந்தோம். இந்த சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க தாவேகா தொண்டர்கள்னா ஸ்டாலின் தான் அமுச்சு வச்சாரு, இந்த மாதிரி அமுச்சுட்டே போய் குற்றங்களை செய்யுங்கன்னு சொல்லி இவர் அமுச்சு வச்ச மாதிரி கூச்சமே இல்லாம பேசுறாங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரையுமே உங்க ரூட் மாஃபியா கும்பலோடவா கேவலமா இருக்கீங்க இந்த திராவிட கட்சிகள். எவ்வளவு அவங்க வந்து ஆக்கப்பூர்வமா செயல்படுறாங்க. தன்னோட மக்களுக்கு ஒண்ணுனா முதல்ல அறிக்கை வெளியிட்டது யாரு? உதயநிதி ஸ்டாலின் தான் வெளியே வந்தாரு. இந்த சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி இருக்கே, முதல்ல அதை பாருங்க, அப்புறமா உங்க கூட்டணி கட்சியில என்ன இருக்கு அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாப்பீங்க. தவிர முதல்ல சட்ட ஒழுங்கை பாருங்கன்னு சொல்லி பேசுறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா விஷயம் நடந்து 48 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணாருன்னா ஒரு ட்வீட் போறாரு. ஒரு அறிக்கை கூட வெளியிடல, ட்வீட் போறாரு. இந்த ட்வீட் போடுறதுக்கு ஒரு சிஎம்மா? இங்க நான் உட்காந்துட்டு இந்த டைம்ல என்னால ஒரு ட்வீட் போட முடியும். அதாவது நான் கஷ்டப்படுறேன், அந்த குடும்பத்துக்காக நான் வருந்துறேன், இந்த தமிழகத்தை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி என்னாலே ட்வீட் போட முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்மா இருக்கக்கூடிய நீங்க ட்வீட் போடதான் உங்க எல்லாருமே வந்து இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்களா? என்ன ஒரு பதில? ஒரு சமூகத்துல ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்தா எது மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்க எடுக்கிறீங்க? இப்ப என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? நாங்க தான் 27ஆம் தேதி வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையை கொண்டு வர போறோமேன்னு சொல்லி பேசுறீங்க. எதற்காக அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? அது அப்படின்னா நீங்க ஜோசியம் பார்த்து இந்த 27ஆம் தேதி தான் நல்ல டேட்டு, நாங்க அன்னைக்கு வந்து இதை ஓபன் பண்ணி நாங்க சிறப்பா செஞ்சுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா
அது வரையுமே தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு யாரு பொறுப்பு, அந்த பெண்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பா? ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப நீங்க 27ஆம் தேதி நீங்க தொடங்கி வைக்கிற வரையுமே எல்லாமே பெண்களை வந்து ரோட்ல நடமாடக்கூடாது, எல்லாருமே அதில் குற்றங்களா நடந்துக்கலாம். 27ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க தமிழகத்துல எங்க பெண்கள் சிறப்பு படை எப்படி செயல்பட போறாங்கன்றது எந்த வகையில ஒரு நியாயமா இருக்கேன்னா, இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டுல, இவ்வளவு கொலைகளா நடந்த அப்புறமா தான் ஒரு சிஎம்க்கு சட்ட ஒழுங்கு குறித்து ஒரு மீட்டிங்கை கூட்டணும்னே தோணுது. அது வரையுமே அவருக்கு வந்து இந்த கூட்டணி கட்சியில இழுக்கிறது, இந்த பேரம் பேசுறது, இந்த விஷயத்தான் வந்து பிஸியா இருந்தாரு. இது வரையுமே அதை பண்ணல. அப்ப இவ்வளவு எதிர்கட்சிகள், இவ்வளவு ஊடகங்கள் எல்லா ஜெர்னலிஸ்ட பார்த்து கேள்வி கேட்ட அப்புறமா தான் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சட்ட ஒழுங்கு குறித்து ஒரு கூட்டமே கூட்டுறாரு. ஆனா தாவேகா தொண்டர்கள் இப்ப எதை கொண்டாடி இருக்காங்க பாத்தீங்களா விளாத்திக்குளம் சம்பவத்துல எங்க அண்ணனோட ஆட்சியில மரண தண்டனை வழங்கி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இதை பத்தி மட்டுமே இன்னும் புகழ்ந்து பேசிட்டே இருக்காரு. அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு, இன்னுமே வந்து இவங்க வந்து அந்த கொண்டாட்ட மோகத்துல இருந்து வெளியே வரல, சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி ஆட்சி பொறுப்பேற்று இந்த 2 வார காலம் மேல ஆகியுமே இன்னும் அதே புராணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழகத்தில் ஒரு குற்றம் நிகழ்ந்தா இல்ல மக்களுக்கு ஏதாவது ஒரு வசதிகள் ஏதாவது நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லைனாலுமே எது மாதிரியான ஒரு ஆக்ஷன் அண்ணன் எடுக்கிறாருன்னு சொல்லி அதை பத்தி பார்க்காம இன்னும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க குடும்பத்துல இப்ப உங்க குழந்தையும் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாதுன்றது எல்லாரோட எண்ணம். அப்படி நடந்துச்சுன்னா உங்க கண்ணிலேயே காட்டாம அந்த குழந்தைய போய் எரிச்சாங்கன்னா அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். அதாவது நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல, யோசிக்க முடியல. அந்த குழந்தையோட தாயார் எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. இப்படி இருக்கிற அந்த குடும்பத்துக்கு மேலும் மேலும் இந்த அவதூறு கட்சி என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா குடிச்சிருந்தாங்க, கள்ளத்தோடு வச்சிருந்தாங்க, அவங்கதான் காரணம், அவங்கதான் இந்த கொலைக்கே காரணம்ன்ற மாதிரி மோசமான தகவலை தன்னோட கட்சிக்காக முட்டு கொடுக்க கேவலமான செய்திகளை வந்து அவதூறாக என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியா பரப்பிட்டே வராங்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் மீது வந்து அவதூறு பரப்பிட்டாங்கன்ற காரணத்துக்காக ஒரு நபரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஒரு வலைப்பல பக்கத்தை முடக்கத்துக்கான வேலையை பார்த்திருக்காங்க. சோ இப்படிப்பட்ட அவதூறு, ஒரு அவதூறு அவரை பத்தி பேசினாலே நான் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து கைது செய்வேன்னு சொல்ற தமிழக அரசு இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் மீது பல்வேறு அவதூறுகளை அவங்க பரப்பிட்டு வராங்களே, இதுக்கு எது மாதிரியான நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? இன்னைக்கு எதற்காக அவசரமாக இந்த உடல் எரிக்கப்படணும்? இதேதான் உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சு. அப்ப இதுல என்ன ஒரு மர்மம் இருக்கு? இப்ப ஐஜி அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மீடியா முன்னாடி பேசுறாங்கன்னா அது ஆடியோ இல்லாம வெளியே வருது. இன்னைக்கு ஒரு உடல் வந்து தாய்க்கே தெரியாமல் எரிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்கள் யாருமே வந்து பரபரப்பா பேசவே இல்லை. அப்ப எது மாதிரியான தகவலை நீங்க தொடர்ந்து மறைச்சிட்டே வரீங்க? இல்ல எல்லாமே ரீல்ஸ் போடுறதுக்காக வச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நாளைக்கே அந்த குழந்தையோட சிறுமியோட உடலை வந்து உடற்கூறாய்வு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு அந்த உடலை தோண்டி எடுக்க கூட முடியாது, ஏன்னா எரிச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. தமிழக அரசு எதற்காக இப்ப மும்முரமாக ஒரு மர்மமான முறையில வேலை செய்றாங்க? நம்ம தொடர்ந்துதான் பார்க்கணும். இனிமே அந்த குடும்பம் வந்து நீதி கேட்டு நிக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு இழப்பீடுலாம் வேணாம், நான் நிவாரணம் கேட்கவே இல்லை, என் குழந்தைக்கு நீதி வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். தமிழக அரசு விளாத்திக்குளம் சம்பவத்துல வந்து இன்னைக்கு மரண தண்டனை கொடுத்த மாதிரி கோவை இஷ்யூலையும் அந்த குற்றவாளிக்கு எது மாதிரியான தண்டனை வந்து விரைந்து வழங்க போறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.